ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஹிந்தி அப்ரோச். இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறது பிராத்மிக்கில் பார்ட் நவ். இதில் வந்து என்ன படிக்கிறோன்னா கா கே கி. கா கே கி அப்படின்னா என்னென்னா அவங்களுடைய, இவங்களுடைய அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுடைய இது இவனுடைய இதுன்னு சொல்லும்போது இந்த கா கே கிங்கிறது யூஸ் பண்ணணும். கானா பாய்ஸ்க்கு, கேனா பெரியவங்க, நிறைய பேர் பாய்ஸில் இருந்தாலும், கீங்கிறது கேர்ள்ஸுக்கு பெரியவங்களாக இருந்தாலும் இதுதான் போடணும், சின்னவங்களாக இருந்தாலும் போடணும். அது எந்த இடத்துல போடுவோம், இதுதான் அதில் இம்பார்ட்டன்ஸோட விஷயம். இங்கே பாருங்க, இப்போ பார்க்கலாமா, லெசனுக்கு போகலாமா. ராம் கா பாயி பரத் ஹை. ராமனுடைய பிரதர் பரத். அப்போ ராம்ஸ் பிரதர் இஸ் பரத். ராம் கே பாயி பரத் और லக்ஷ்மண் ஹை. ராமனுடைய பிரதர்ஸ் வந்து பரத் அண்டு லக்ஷ்மண். ரெண்டு பேர் வந்தனால ஹைங்கு போட்டிருக்கோம். ராம் கா பிதா தசரதர் ஹை. ராமனுடைய கே வருதா, இப்போ கே யார், அப்பா. அதனால் ராம் கே பிதா தசரதர் ஹை. இங்கே யார் இருக்கிறாங்களோ அவங்கள பொறுத்து இருந்தால் கா கே கி மாறும். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. அதை கவனித்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பெரிய கிளாஸ் போக போக இதெல்லாம் தேவைப்படும். ராம் கே சாத்து காத்துமே தனுஷை. ராமனுடைய கையில் தனுஷ் இருக்கிறது. ஓகேவா, தனுஷ்னா போ. ராம் கி பத்னி சீதா ஹை. ராமனோட காத்துனா ரெண்டு கை வருது, அதனால் கே. ஒய்ஃபு கேர்ள்ஸ் ஸ்ரீயில் வருது, அதனால் கி. ராம் கி பத்னி சீதா ஹை. ராம்ஸ் ஒய்ஃப் இஸ் சீதா. இப்போ நல்லா சொல்லி தந்துருப்பேன். எனக்கு எல்லோரும் இந்த கேனா உடையன்னு சொல்லுவாங்க. அந்த கே எப்படி வரணும், எப்படி போடணும், அவங்கள எதை வச்சு, ராமை வச்சு காவோ கேயோ போடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே இந்த இடத்துல மாறும். ராம் பாய் தான், உடனே நீங்கள் காவோ கேவோ போடக்கூடாது. ராம் பத்தினி விட உயர்ந்தவர், அதனால் கே போடுக்க. பத்தினி இந்த சைடு யார் வராங்க அவங்கள பற்றி அந்த கா கேக்கு வந்து மாற்றம் வரணும். நெக்ஸ்ட்டு, ஏக சேகர் கா கர் ஹை. திஸ் இஸ் சேகர்ஸ் ஹவுஸ். शेखर का घर बड़ा है. शेखर्स हाउस इज बिग. शेखर का घर शहर में है. शेखरुடைய வீடு டவுனில் இருக்கிறது. शेखर्स हाउस इज in the town. शहर means town, புதிய வேர்டு. यह शेखर का स्कूल है. this is शेखर स्कूल. शेखरुடைய ஸ்கூல். शेखर का स्कूल इंदिरा नगर में है. शेखरुடைய ஸ்கூல் இந்திரா நகரில் உள்ளது. ரமேஷ் சேகர் கா பாயி ஹை. ரமேஷ் சேகருடைய பிரதர். ரமேஷ் சேகர் கா சோட்டா பாயி. ரமேஷ் வந்து சேகருடைய ஸ்மால் பிரதர். அப்போ சேகருக்கு தான் முக்கியம் கொடுக்குறாங்க, ரமேஷுக்கு கொடுக்கல. அதாவது சேகருக்கு பக்கத்தில் வருது. சுரேஷ் சேகர் கா படா பாயி. சுரேஷ் வந்து சேகருடைய பிக் பிரதர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, रमेश और शेखर सुरेश की छोटा भाई है. ரமேஷ் அண்டு சேகர் சுரேஷ் உடைய, ஏன்னா ரமேஷும் சேகரும் விட சுரேஷ் பெரியவர், அதனால் இங்கே சோட்டா பாயினா ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அதனால் கே வருது. देखो शेखर के पिता आते हैं. சி சேகர் ஃபாதர் கம்ஸ். ஹைங்க வருது பாருங்கள், அப்பாவுக்காக கே அப்பா, அதனால் உயர்ந்தவர், அதனால் கே. शेखर के अध्यापक भी आते हैं. शेखर के टीचर्स also come. ओके वाह. नेक्स्ट, उमा शेखर की बहन है. उमा शेखर सिस्टर की बहन गर्ल. அதனால சேகருடைய கா வராது, இவங்களோட கீ தான் வரும். உமா சேகர் की छोटी बहन है. உமா சேகர் ஸ்மால் பிரதர். சிஸ்டர் பகன்னா சிஸ்டர். கமலா சேகர் की बड़ी बहन. கமலா சேகருடைய बिग सिस्टर. नेक्स्ट, यह स्कूल का बाग है. दिस इज स्कूल गार्डन. स्कूल का बाग बड़ा है. स्कूल गार्डन इज बिग. बाग में இன்னொரு பா போட்டோம்னா அது வந்து டைகர்னு வரும். இந்த பாக் வந்து இதே பாக் தான், அதுவும் ஆனால் வந்து அந்த கா வரணும். கா வந்து வேறு மாதிரி வந்து அது டைகர். बाग में कौन है. हु इज़ इन द गार्डन. बाग में स्कूल के लड़के हैं. அதாவது தோட்டத்தில் ஸ்கூல்ஸ் பாய்ஸ் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்காங்க. ஹைங்கு லடிக்கே நிறைய பேர் இருக்காங்க. கே இதில் கா கே போடும்போது அதுக்கு ஏன் போகிறோம், எதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு, படா பிக் ஷஹர்
டவுன் சிட்டி, சோட்டா ஸ்மால், பஹன் சிஸ்டர். இதுலேருந்தே வச்சு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி படித்து முடியுங்க. அப்போ தான் ஸ்போக்கன் கேஸு. என்னுடைய மேரா ஷஹர் என்ன டில்லி, மேரா ஷஹர் ஈரோடு, மேரா ஷஹர் திருச்சி. இப்படி சொல்லி பழகணும். ஓகேவா? சோட்டா எக்கு சோட்டா ஹை, ஈஸியாக சொல்லுங்கள். பஹன் மேரா பஹன் லலிதா ஹை. இப்படி சொல்லி பாருங்கள். அப்போ தான் இது சொல்கிறதுலேயே நம்மளுக்கு ஒரு உணர்தல் இருக்கும். இந்த பாடம் படித்ததுக்கே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். பாக் கார்டன், எக் படா பாக் ஹை, ஸ்மாலாக முடிங்க. பேடு எக்கு பேடு கஹாங் ஹை, இந்த மரம் எங்கே இருக்குதுன்னு கூட கேட்கலாம். ஊன்ச்சா ஹையஸ்ட், ஹையாக இருக்கும். இவன் ரொம்ப ஹைட்டாக இருக்கான்னு சொல்லுவோம்ல, இந்த வீடு ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஹிந்தியில் என்ன அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுங்கள். இதை படிக்கிறதுனால பயங்கர யூஸ் ஆனது. படிக்காமல் தான் எல்லோரும் வெளியே போகிறோம். அபியாஸ் என்ன? ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே, கிவ் த ஆன்சர் இன் ஒன் சென்டென்ஸ். சேகர் கா கர் கஹாं है? வேர் இஸ் சேகர்ஸ் ஹவுஸ்? சேகர்ஸ் ஹவுஸ் சகர் மேகை. நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லலாம். மாணிக்கம்பாளையம் மேகை, ஈரோடு மேகை, பொள்ளாச்சி மேகை, எது வேணாலும் சொல்லலாம். சேகர் கா ஸ்கூல் கஹாं है? வேர் இஸ் சேகர் ஸ்கூல்? சேகர் ஸ்கூல் இந்திரா நகர் மேகை. நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். பாக் மே கவுன் ஹை? கார்டனில் யார் இருக்கா? பாக் மே ஸ்கூல் கே லடுக்கே ஹைங்க. பாக் மே மேரா மாம் ஹைங்க. எது வேணாலும் போட்டு பார்த்து ஆல்டர்னேட்டிவாக சொல்லிப்பாங்க. அப்போ தான் ஸ்போக்கன் வரும். என்னுடைய சேனலில் இதுதான் நான் ப்ளஸ் பாயிண்ட்டாக நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு யார் வேணாலும் எப்படி வேணால் இதோட மீனிங் சொல்லித்தரலாம். சொல்லித்தரும்போது அவங்களோட தெளிவான மைண்டை ஃபாலோ பண்ண வச்சாதான் நம்ம கொடுக்குற கல்வி சக்ஸஸ் ஆகும். நீங்களும் எனக்கு அந்த சக்ஸஸை கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.